சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாவே ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸே வரும். வெளியிலேருந்து நோய் வரதெல்லாம் கிடையாது. நீங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது டேமேஜ் ஆயிட்டே இருக்கும். அது மைனர் ஸ்ட்ரெஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிஸ்கியான வேலைகள் எதுவும் பண்ணாம இருந்துக்கிறது, ஹெல்த்ல கொஞ்சம் காஷியஸா இருந்துக்கிறது, முடிஞ்சா திருப்பாம்பரம் சில பேத்துக்குலாம் ஹெல்த் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா, திருப்பாம்பரம் போயிட்டு வாங்க. ராகு ஸ்தலத்துக்கு போயிட்டு வரப்போ ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இல்யூஷன்ஸ்ல தான் நடக்கும். வீணான கற்பனை, வீணான பயம், வீணான டென்ஷன் இது எல்லாமே மாயை. மாயை சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரெஸ்ல தான் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் முக்கியமா இந்த ஜூலை மாசத்துல முடிஞ்சா திருப்பாம்புரம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த மாயையும் உங்களுக்கு விலகிரும். தேவையில்லாத மாயை அது. இப்போ வந்து ஸ்டூடண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து சிம்மத்தில இருக்க ஆண், பெண் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றம் வரும். இப்போ பாய்ஸ்லாம் இருக்கிறீங்க சிம்மத்திலனா, சில ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க சுத்தி இருக்கவங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாரி இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க? இவங்க என்ன சொல்றாங்க? நம்மள எப்படி வேல்யூ பண்றாங்க? அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, உங்க படிப்புல கவனம் செலுத்த முடியாம போயிரும். யார் என்ன சொன்னாலும் சரி, என்னோட வேலையில நான் ஃபோக்கஸ் பண்றேன்னு கொஞ்சம் படிப்புல எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும் சிம்மம். ஏன்னா, ஹார்ட் ஒர்க் போடணும்னு தான் இருக்கு. ஏன்னா, ஆல்ரெடி நான் ப்ரொஃபஷன் வைஸ் சொன்னேன் இல்லையா? ஹார்ட் ஒர்க் சனி போட வைப்பார்ன்னு. அதே மாரி தான் சனி படிக்கிறக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் குடுப்பாரு. எந்த மாரி டிஸ்ட்ராக்ஷனுக்கு நீங்க போறீங்கங்கிறத கவனிப்பார். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இப்ப பெண்கள்லாம் இருக்கீங்கன்னா, ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ பாய்ஸ்லாம் இருக்கீங்கன்னா, கொஞ்சம் ஃபோக்கஸ் சிதறும். அது என்ன பாய்ஸுக்கு மட்டும் ஓர வஞ்சனை அப்டின்னா, பாய்ஸ் கொஞ்சம் சிம்மத்தில இருக்கக்கூடிய பசங்க வந்து எப்பவுமே விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அவங்க படிப்புக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மியா இருக்கும். பெண்கள்னு பார்க்குறப்போ கொஞ்சம் படிப்புக்கு ஃபோக்கஸ் குடுப்பாங்க. விளையாட்ட கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க அப்படிங்கிறது இது அமைப்பு. இது நான் சொல்லல. இது கிரக நிலையோட அமைப்பு. அப்படி இருக்கும் பொழுது ஃபோக்கஸ். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நீங்க வச்சுக்கலாம். தப்பு கிடையாது. ஏன்னா, ஸ்போர்ட்ஸ் தான் வந்து உங்க மைண்ட ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடியதே. ஸோ, எப்படி நாங்க படிக்கிறது அப்படிங்கிறப்போ, ஏன்னா உங்களுக்கு அப்பப்போ ரொம்ப டிப்ரஷன் போறீங்க. சிம்மத்தில இருக்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து டிப்ரஷன் போறீங்கன்னா, ஒரு மைல்டா ஒரு மியூசிக் கேட்கலாம். ஒரு மைல்டா ஒரு மியூசிக் கேட்டுட்டு நீங்க படிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனா, டோட்டலா டீவியேட் ஆகாம இருந்துக்கிறது நல்லது. சிம்மத்தில இருக்க ஸ்டூடண்ட்ஸ்.